ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன். ஸோ ஜிம்முக்கு கிளம்ப முன்னாடி எப்போவுமே பார்த்திங்கன்னா வாக்கிங் வருவேன். ஸோ அதை தான் இன்றைக்கும் வாக்கிங் வந்திருக்கிறேன். வீட்டிலே தான் வாக்கிங் போவேன். ஏன்னா ஜிம்முக்கு வெளியே தானே போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீட்டிலே வாக்கிங் போவேன். ஸோ வாக்கிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க நான் அப்படியே வாக்கிங் போவோம். நல்லா குளிராக இருக்கும் மக்களே. காலில் ஸ்கையை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒயிட் ஸ்கை நல்லா நல்லா குளிராக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தலைப்புச் செய்திகள் சொல்லலான்னு சொல்லிட்டு தலைப்புச் செய்திகள் சொன்னேன் நேற்றுக்கு. முக்கியமான செய்திகள் மட்டும் எல்லாமே சொல்லாமல் முக்கியமான செய்திகள் மட்டும் சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான செய்திகள் மட்டும் சொன்னேன். தலைப்புச் செய்திகள் ஈவினிங் அதுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். வாங்க இனி கொஞ்சம் நேரம் கூட நடப்போம். நடந்துட்டு உங்களுக்கு நான் விடுகதை கேட்குறேன். ஃபஸ்ட்டே விடுகதை கேட்க வேண்டாம். சரி, கொஞ்சம் நடந்துக்குவோம். நடந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு விடுகதை கேட்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோழி கூற சவுண்டு, நாய் குறைக்கிற சவுண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டுரும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்தீங்கன்னு தெரில எனக்கு. இந்த எது பற்றினா இந்த கேஸ் புக் ரினியூவல் பண்ணுறது, மேண்டேட் இன்ஸ்பெக்ஷன், கேஸ் புக்கு நெக்ஸ்ட்டு 5 years ரினியூவல் பண்ணுறதுக்கு மேண்டேட் இன்ஸ்பெக்ஷன் பற்றி வந்து செக் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லோரும் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நாங்கள் வந்து ஹெச்பி கேஸ் வாங்கினாலும் ஹெச்பி கேஸு. நீங்கள் என்னென்ன கேஸ் வாங்குறீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது நீங்கள் என்னென்னு பார்த்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் என்னென்னு கேட்டுக்கோங்க. சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அதை பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, நமக்கும் ரொம்ப நேரமாக போடிக்குது. வாங்க விடுகதை மாதிரி கேட்குறேன்.
வாங்க மக்களே, நான் விடுகதை கேட்குறேன். அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் போடிக்காமல் இருக்கும், எனக்கும் நடக்கும்போது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது என்ன முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உச்சியிலே குடுமி உண்டு, மனிதன் அல்ல, உருண்டையான வடிவம் உண்டு, முட்டை அல்ல, நீர் ததும்பி நிறைந்திருக்கும், குடமும் அல்ல, நெற்றியிலே கண் இருக்கும், சிவனும் அல்ல, அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? நான் வேணால் திருப்பி ஒரு தடவை அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன், கேளுங்க. உச்சியிலே குடுமி உண்டு, மனிதன் அல்ல, உருண்டையான வடிவம் உண்டு, முட்டையல்ல, நீர் ததும்பி நிறைந்திருக்கும், குடமும் அல்ல, நெற்றியிலே கண் இருக்கும், சிவனும் அல்ல, அது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. நான் இதோட ஆன்சரை கடைசியில் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணி அந்த ஆன்சரை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, உணவு ருசியெல்லாம் ஒரு கல்லுக்குள்ளே, உணவு ருசியெல்லாம் ஒரு கல்லுக்குள்ளே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கீழே விழுந்துருச்சு மக்களே, சாரி. ஓகே மக்களே. அப்புறம் பார்த்திங்கன்னா, உடுக்கும் உடையெல்லாம் ஒரு கொட்டைக்குள்ளே, அவை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் எனக்கு இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் திரும்பி அந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன் மக்களே. உணவு ருசியெல்லாம் ஒரு கல்லுக்குள்ளே, உடுக்கும் உடையெல்லாம் ஒரு கொட்டைக்குள்ளே, அவை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. நீங்கள் எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு என்ன விடை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உச்சியிலே குடுமி உண்டு, மனிதன் அல்ல, உருண்டையான வடிவம் உண்டு, முட்டை அல்ல, நீர் ததும்பி நிறைந்திருக்கும், குடமும் அல்ல, நெற்றியிலே கண் இருக்கும், சிவனும் அல்ல, அது என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேங்காய். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த கேட்ட கேள்வி என்னென்னு நான் சொல்கிறேன். உணவு ருசியெல்லாம் ஒரு கல்லுக்குள்ளே, உடுக்கும் உடையெல்லாம் ஒரு கொட்டைக்குள்ளே, அவை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா விளாம்பழம். சரிங்களா மக்களே? இந்த ரெண்டுத்துக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே யோசிச்சு ஆன்சர் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த ஆன்சரை பாருங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, நான் இன்னி பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன். வாங்க மக்களே, நம்ம அடுத்தது ஜிம்முக்கு கிளம்பலாம். வாங்க மக்களே, ஜிம்முக்கு கிளம்பி போகலாம். மக்களே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். வாங்க நம்ம ஜிம்முக்கு போகலாம். ஓகே மக்களே, வாங்க நம்ம வண்டி எடுத்து ஜிம்முக்கு கிளம்பலாம். மக்களே பார்த்திங்கன்னா, நான் வந்து ஜிம்முக்கு வந்துட்டேன். வண்டியை பார்க் பண்ணியாச்சு. வாங்க நம்ம ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க மக்களே போகலாம்.
மக்களே பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இப்போ தான் ஒர்க் அவுட் முடிச்சு வெளியே வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு கிளம்ப வண்டி தான் வண்டி எடுத்துச்சு. ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நான் எப்போது சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். பை பை மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.